ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றேனடி. வணக்கம். இன்றைய பதிவு வக்கர கிரகங்கள் தரும் ராஜயோகமும் நல்ல பலன்களும் பற்றி பார்க்கலாம். இப்போ பொதுவாக வக்கர கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க திசையில் எதிர்மறையான பலன்களை தான் கொடுப்பாங்க, நல்ல பலன்கள் நடக்காது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வக்கரம் கிரகங்கள் எப்படி வக்கரம் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு கிரகம் நின்ற ராசியிலிருந்து 5வது ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் காலம் ஒரு கிரகம் வக்கரம் அடையும். அந்த கிரகம் அவங்கள தரக்கூடிய நற்பலன்களை அப்படியே மாறுபட்டு தீய பலன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு நடைமுறையில் இருக்கு. அது அப்படியே தான் கொடுப்பாங்களா? வக்கர கிரகங்கள் யோக பலன்களும் நல்ல பலன்களும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா, நல்ல பலன்களும் யோகமான பலன்களும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அது அந்த வக்கர கிரகங்கள் எந்த மாதிரி இருந்தா அவங்க அவங்க திசையில நல்ல யோகமாகவும் நல்ல பலன்களும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு கிரகம் வக்கரமானா அவங்க என்ன மாதிரினா, ஏற்கனவே அதாவது கடிகார முள் போல அவங்க சுத்திட்டு இருப்பாங்க கிரகங்கள். சரியா? 12 பாவகங்களை 360 டிகிரியில அப்படியே நேராக சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வக்கரமானா அப்படியே பின்னோக்கி செல்லுவாங்க அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு. பின்னோக்கி செல்லும்போது என்ன நடக்கும்னா, அவங்க நல்ல பலன்கள் செய்யணும் அப்படிங்கிற உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவங்க வக்கரமானா அப்படியே தீய பலன்கள் கொடுத்துருவாங்க அவங்க திசையில. இப்போ உதாரணத்துக்கு சனி பகவானை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சனி பகவான் இந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்காங்க. சரிங்களா? இது கும்ப லக்னமாக எடுத்துக்கலாம். இப்போ கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதியான சனி பகவான் ஆட்சியாகி ஒரு ஜாதகருக்கு, ஆண் ஜாதகருக்கு திசை நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வயசு நடக்குதுன்னு பாருங்க. அவங்களுக்கு திருமணம் காலகட்டம் வயசு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக அமையும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல ஒரு சம்பாதிக்கிற வேலைக்கு போகிற வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வேலையில் போய் உக்காருவாங்க, வேலையில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். சனி திசையாக நடந்துட்டு இருக்கணும். அப்போ சனி திசை வேலையில் போய் உக்காருவாங்க, நல்ல வேலையில் முன்னேற்றமும் அதில் நல்ல வருமானமும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அதே போல் ஒரு தொழில் சொந்தமாக தொழில் செஞ்சிட்டு இருக்காரு ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கே சனி திசையில் என்ன மாதிரினா அவங்களுக்கு சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றமும், அவங்களுக்கு வேலை ஆட்கள் நல்லபடியாக நல்ல நம்பிக்கையான ஆளுகளாக அவங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம், செஞ்சிட்டு இருக்க தொழிலில் நல்லா அபிவிருத்தி அடைகிற அளவுக்கு அவங்களுக்கு சனி திசை கொடுத்துட்ருக்கோம். சரி, ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று திசை நடந்தால் நல்ல பலனை கொடுக்கணும். இப்போ அந்த கிரகம் சனி பகவான் வக்கரம் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கு அப்படியே நேர் மாறுதலாம். திருமண காலகட்டம்னா அவங்களுக்கு திருமணம் அமையாது, திருமணம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அவங்க எதிர்பார்த்த வரன் அமையாது, அதுக்கு அவங்க தகுதிக்கு குறைவான இடத்துல தான் வரன் அமையும். அதே போல் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா வேலையில் அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க, மாறி 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 போயிட்டே இருப்பாங்க. சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா சொந்த தொழில் நஷ்டம் அடையும். முதல் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வர எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, வராது. அவங்களுக்கு வேலையாட்களும் சரியாக வரமாட்டாங்க. அப்படியே நேர் மாறுதலாக அந்த பலனை கொடுக்கணும். இதுதான் வக்கர கிரகங்கள் தரும் பலன்கள் அப்படின்னு எடுப்போம். இப்போ நல்லா இருந்தால் நல்ல பலனும், அதே வக்கரமான தீய பலன்கள் தான் கொடுக்கும் அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. அது வக்கரமான அது நல்ல பலனும் அதுவும் யோகமான பலன்களும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. அது எப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ இங்கே சில கிரகங்களை உட்கார வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சனி பகவானையே நான் எடுத்து சொல்கிறேன். இப்போ சனி பகவான் ஆட்சியாகி வக்கரமானா அந்த பிரச்சனை கொடுப்பாங்க ஜாதகருக்கு, வயசுக்கு ஏற்றபடி பிரச்சனை கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு வக்கரமாகி ராகுவோட சம்மந்தப்பட்டுட்டா, ராகு கேதுக்களோட சம்மந்தப்பட்டனா அவங்க வக்கரமான கிரகம் அவங்க திசையில தரக்கூடிய நல்ல பலன்கள் அப்படின்னு நான் சொன்னல, அதை ரெட்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே அது எப்படின்னா, ராகு சம்பந்தம் அப்படின்னு நான் சொன்னல, அது எந்த மாதிரினா ராகுடைய பார்வையிலையோ வக்கரமான கிரகம் சனி பகவான்
ராகுடைய பார்வையிலையோ செயற்கையிலையோ அல்லது சாரத்திலையோ இருந்தான்னா அந்த வக்கரமான சனி பகவான் தான் தரக்கூடிய நல்ல பலன்களை அப்படியே ரெட்டப்பியாக டபுள் மடங்காக செஞ்சு அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு. ஏன்னா அவரும் வக்கரமாயிட்டாரு. ராகு கூட சேர்ந்துட்டா ராகு என்ன மாதிரி குணங்கள் கொண்டவர், எதா இருந்தாலும் பிரம்மாண்டம் பண்ணுறவர், எதா இருந்தாலும் நீ கொடுக்கணியா, நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியா, அது ஒன்றுக்கு டபுளாக நான் கொடுக்குறேன் கொடு, அந்த மாதிரி சொல்கிற தன்மை கொண்டவர் ராகு. அவரோட இந்த வக்கரமான சனி பகவான் சேர்த்தானா அவங்களுக்கு அப்படியே டபுளாக நடக்கும். சரிங்களா? இதுதான் வக்கர கிரகங்கள் கொடுக்குற நல்ல பலன்கள். ராகு கேதோட சம்மந்தப்பட்டுட்டா வக்கரமான கிரகம் தரக்கூடிய நல்ல பலன்களே. சரிங்களா? இப்போ ஒரு கிரகம் உச்சமாகி வக்கரமான என்ன பலன் கொடுக்கும்? இப்போ உச்சமான நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே வக்கரமாயிட்டா உச்சமான கோள் வக்கரமான அது நீச்ச நிலைக்கு போயிடும். அதோட ராகு கேது சம்மந்தப்பட்டுட்டா அதை கொடுக்குற பலனை நல்லாவதாக கொடுத்துரும். உச்சக்கு உச்சமான குரு எந்த பலனும் கொடுப்பாரோ அந்த லக்கணத்துக்கு அவர் யோகராக இருந்துட்டான்னா அவங்க உச்சமாக இருந்து திசை நடந்தால் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யோக பலன்கள் கொடுக்கணுமோ அது வக்கரமாகி தீய பலன்கள் கொடுத்துட்ருப்பாங்க வக்கரமாகி இருந்தால். அதே ராகு கேது கூட சம்மந்தப்பட்டுட்டா அவங்க அப்படியே நல்ல பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? அதே போல் இங்கே குரு பகவான் நீச்சமடைவார். நீச்சமாகி வக்கரமானா என்ன ஆகும்? இப்போ நீச்சத்தில் இருந்தால் அது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவோம். அது வக்கரமானா அது உச்ச பலனுக்கு வந்துடும். சரிங்களா? அந்த கிரகம் குரு பகவான் நீச்சமாய் வக்கரமானா அது உச்ச பலனுக்கு வந்துடும். உச்சமானா அந்த கிரகம் தரக்கூடிய பலன் அப்படியே நல்ல பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதாங்க வக்கரமான கிரகங்கள் ராகு கேதுக்களுடைய ஏதாவது ஒரு விதத்தில் டச் ஆகிட்டாலே அவங்க திசையில் நல்ல யோக பலன்கள் கொடுத்தே தீருவாங்க. சரிங்களா? அது இன்னும் யோக பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த லக்னத்துக்கு யாராக இருக்காங்கன்னு பாருங்கள். சரியா? வக்கரமான கிரகங்கள் யாராக இருக்காங்கன்னு பாருங்கள். 1, 5, 9 இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களா இருந்தால் அவங்களுக்கு வக்கரமாகி இருந்தால் ராகு கேதோட சம்மந்தப்பட்டுட்டா அவங்களுக்கு தாங்க நல்ல யோக பலன்களே அவங்களுக்கு நடக்கும் அந்த ஜாதகருக்கு. சரிங்களா? அல்லது வக்கரமான கிரகங்களோட ராகு கேது சம்மந்தப்பட்டிருக்குங்களா அவங்களோட 5, 9 அதிபதிகள் சம்மந்தப்பட்டுட்டாலும் நல்ல யோக பலன்களே அந்த வக்கரமான கிரகம் கொடுக்கும். சரிங்களா? இப்போ பொதுவாகவே வக்கரமான கிரகங்களோட ராகு கேது சம்மந்தப்பட்ட இப்படி தாங்க பலன்கள் கொடுக்கும். சரிங்களா? அதே இப்போ சுக்கரனை நான் எடுத்துக்கிறேன். இப்போ சுக்கரன் மேஷம் ரிஷபத்தில் ஆட்சி ஆவார், துலாத்துலேயும் ஆட்சி ஆவார், இங்கே மீனத்தில் உச்சமாவார். உச்சமானா இங்கே மீனத்தில் உச்சமான வக்கரமான ராகு கூட சேர்ந்தால் நல்ல யோக பலன்கள் கொடுப்பாரு. அதே ஆட்சியாய் வக்கரமான தீய பலன்கள் தான் நடக்கும். சரிங்களா? இப்போ சுக்கரன் மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அது என்னன்னா சுக்கரன் ஆண் ஜாதகத்துக்கு கலஸ்திரக்காரங்கனா வருவார். அவர் வக்கரமான என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா அந்த ஆண் ஜாதகத்துக்கு வரக்கூடிய மனைவி சுக்கரன் வக்கரமானார், கலஸ்திரக்காரன் வக்கரமானா ஆண் ஜாதகத்தில் அவங்க வரக்கூடிய மனைவி அவங்கள விட 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு மூத்த பொண்ணை தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க, அல்லது 1 நாளாவது மூத்த பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கோங்க. சரிங்களா? கலஸ்திரக்காரகன் வக்கரம் ஆயிட்டாலே அவங்களுக்கு ஜாதகர் 1 நாளாவது மூத்த பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி தான் அமையுது உங்களுக்கு. சரிங்களா? அது 7ஆம் இடத்து அதிபதியை பொறுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி குணாசியம் அதை அப்புறம் பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? கலஸ்திரக்காரன் வக்கரமான இந்த மாதிரி அமைப்பு தான் உங்களுக்கு கொடுக்குது. சரிங்களா? இப்போ புதன் எடுத்துக்கலாம். புதன் அது கொஞ்சம் வித்தியாசமான கிரகம். அது என்னன்னா புதனுக்கு காரகம் என்னங்க, அவர் படிப்புக்கு காரகராக வருவார். வக்கரமானா அந்த ஜாதகருக்கு படிப்பு கொடுக்காதா அப்படின்னா அவங்க என்ன வித்தியாசம்னா புதன் மட்டும் வக்கரமானா அவங்க என்ன அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாங்களோ அதை மட்டும் தான் பாதிப்பு கொடுப்பாரு. அதே அந்த காரகத்தை பாதிப்பு கொடுக்கறதில்ல. காரகம்னா என்னன்னா அவர் புதன் கல்விக்கு காரகராக வருவார், படிப்புக்கெல்லாம் காரகராக வருவார். அதை நல்லாவே கொடுக்குறாரு, அதனால எந்த பாதிப்பும் கொடுக்கறதில்ல வக்கரமானா. ஆனால் அது என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அந்த ஆதிபத்தியம் மட்டும்தான் பாதிப்பு கொடுப்பாரு. அவரோட ராகு கேது சம்மந்தப்பட்டுட்டா அந்த ஆதிபத்தியம் அவங்களுக்கு நல்ல பலன்களே அவங்க கொடுத்துருவாரு புதன். சரிங்களா? இதுதாங்க ஒரு வக்கரமான கிரகங்கள்
பிரச்சனையே கொடுக்கும்னா அவங்க வக்கரமாகி இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும். அதுவும் ராகுவோடையோ கேதுவோடையோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் மட்டும் பட்டுட்டானா அவங்க திசையில் நல்ல யோக பலன்களையே கொடுப்பாரு. சரிங்களா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் கூட இன்னும் இருக்குங்க. அதாவது என்னன்னா, இது வக்கரம் ஆயிருக்கு கிரகம், ராகு கேதுகளோட சம்பந்தமே இல்லைங்க, இல்லாதவங்களுக்கு அந்த வக்கரமான கிரகம் வந்து யோக பலன்கள் கொடுக்காதா, நல்ல பலன்களாவது கொடுக்காதா அப்படிலாம் கேட்பாங்க. அதுவும் கொடுக்கறது உண்டு. அது என்னன்னா, இப்போ வக்கரமான கிரகம் ஒரு கிரகம் வக்கரமாகி இருக்கு, அந்த கிரகம் ராகு கேதுவோட சம்பந்தம் இல்லை. அப்போ அவங்க நல்ல பலன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வீடு கொடுத்தவர் இருக்காங்களா வக்கரமான கிரகத்துக்கு, அவர் வக்கரமாயிருக்காரான்னு பாருங்க. அல்லது அவருக்கு சாரங்குநாதன் இருக்காங்க இல்லையா, அவங்களாவது வக்கரமாயிருக்காரான்னு பாருங்க. இவங்க 2 பேர், வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வக்கரமாகி இருந்தாலும் அவங்க திசையில வந்து வக்கரமாகி அவங்க வீடு அதிபதியோ சாரநாதனோ வக்கரமாயிருந்தா அவங்க திசையில ஓரளவு நல்ல பலன்களே அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே போல லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அந்த வக்கரமான கிரகத்தோட சம்மந்தப்பட்டு அந்த வீடு கொடுத்தவரும் கால் கொடுத்தவரும் வக்கரமாகி இருந்தா அதுதாங்க வக்கரமான கிரகம் கொடுக்குற ராஜயோக அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த அமைப்பெல்லாம் பிரித்து 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 பார்த்தானா அந்த கிரகம் வந்து வக்கரமாகி இருந்தாலும் அது நல்ல பலனை கொடுக்குமா, ராஜயோக பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போய் குருட்டன் பண்ணி போய் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி அந்த கிரகத்தை வீடு கொடுத்தவரும் கால் கொடுத்தவரும் தன்னோட இணைஞ்ச கிரகமும் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் நல்லா செக் பண்ணி பாருங்க. அந்த கிரகம் நல்ல பலன் கொடுக்குமா, ராஜயோக பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு நாம் டக்குன்னு பல்ஸ் பிடிச்சி எடுத்துடலாம். சரிங்களா? இப்படி தாங்க எடுக்கணும் ஒரு வக்கர கிரகம் தரக்கூடிய நல்ல பலன்களும் அப்படின்னு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.